Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கோகுல அஷ்டமி 26 27 வருதா 26 27 அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. திங்கள் செவ்வாய் என்னைக்கு வருது, எந்த டைம்ல சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க குறிப்பா எந்த நேரத்துல கும்பிடணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெண்டு இருக்கு, கோகுல அஷ்டமி அதுக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், கிருஷ்ணரை கொண்டாடுறது தான். ஆனா இந்த கோகுல அஷ்டமி அப்படின்றது கிருஷ்ணர் பிறந்த அந்த திதி, அது 26ஆம் தேதி வருது, ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை மையமாக வச்சு சொல்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம். இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் வருது. ஸோ 27ஆம் தேதி தான் அந்த ரோஹிணி நட்சத்திரம். ஸோ 26 ஆரம்பித்து 27 இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ன்றது 2-3 நாள் தொடர்ந்து நடக்கும். அதுக்கான ஒரு காரணமும் இதுதான். ஸோ அந்த அஷ்டமி திதியையும் கொண்டாடுவாங்க, ரோஹிணி நட்சத்திரத்தையும் கொண்டாடுவாங்க. ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெண்டும் பொதுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை வேண்டி இருக்கவங்க ரெண்டுமே, அதாவது அவர் பிறந்த திதி அண்டு நட்சத்திரம் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சாமி வழிபடுறது ரொம்ப விசேஷமானது. எப்போ அஷ்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையிலேருந்து 27ஆம் தேதி காலையில் வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த திங்கக்கிழமை காலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் அஷ்டமி திதி. ரோஹிணி நட்சத்திர நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஓட நைட் டைம்லேருந்து 27ஓட நைட் டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது, அதாவது அஷ்டமி திதிலையும் அந்த நேரம் சேரணும், ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் அது நேரம் சேரணும். அப்படின்னா என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து 7:20 வரைக்கும். ஸோ அந்த ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியும் இருக்கும், ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதிகாலை, ஸோ முடிஞ்சால் அந்த டைமில் நீங்கள் இருங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 26 இல்லை 27 2 நாளும் நீங்கள் சாமி கும்பிடலாம். 2 நாளுமே கிருஷ்ணருக்கு உகந்த நாள். ஸோ அன்னைக்கு நீங்கள் எது நல்ல நேரம் அப்படின்றத பார்த்து கும்பிடலாம். இல்லை ஈவினிங் 4:30-5 மணிக்கு மேலே எப்போனாலும் கும்பிடலாம். 26 இல்லை 27 ரெண்டுமே. நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக அன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 மணிலேருந்து 7:30க்குள்ளேயாவது நீங்கள் சாமி கும்பிட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வெண்ணெய், ஒரு பால், தயிர், மோர், அவல், இந்த மாதிரி சாமிக்கு பிடிச்ச ஏதோ ஒரு உணவு நீங்கள் மட்டும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மனசுருகி வேண்டிக்கோங்க. அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது கும்பிட்றது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.